ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தினேஷ் எடிஸ் தமிழ். நான் உங்கள் தினேஷ். நீங்கள் நம்ம என்ன பார்ப்போம், நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணலாம் தான் நான் இப்போ எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்லித்தரலாம் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைன்ட்டு எதுனா வேறு எதனா சேஞ்ச் பண்ணமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரிஞ்சால் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக போட முடியும். மறு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அலர்ட் மோஷன் ஆப் உங்கள்கிட்ட எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ நான் பார்த்தீங்கன்னா 4.5 அந்த லேயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரேஷன் நான் கிளிக் பண்ணிட்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் பிளாக்கில் வச்சுட்டேன். ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 1080p வச்சுக்கிறேன். இன்னும் 4Kல நிறையவே இருக்குது. ஸோ 4K என் ஃபோன் சப்போர்ட் ஆகிறதுனால நான் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கிறேன். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ மாதிரி நம்ம அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி இந்த செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிங்க. ஸோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ் எடிட் பண்ணுறனோ அத்தனை செகண்ட் இதை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டேன். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிறகு லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டில் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் அதனால் பார்த்தீங்கன்னா போய் அதை எடுத்துக்கிறேன். அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கிளிக் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது லிரிக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வேணாம் மச்சான் சோறு அப்படின்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அந்த சோறும் மச்சான் அப்படின்னு ரெண்டுத்தையும் நான் அழிச்சிக்கிறேன். அந்த வேணாம் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பார்த்தீங்கன்னா 36 பீட் வச்சாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். இந்த லிரிக்ஸ் நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செவரில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்தமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுற பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணல. எனக்கு சாங் ஆட் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நீங்கள் சாங் ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ சொல்லு 2 பீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த லைன் வரைக்கும் எல்லாமே அப்படியே லைனாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்போ நான் இங்கே இது பண்ணிட்டேன். இந்த லிரிக்ஸ் இங்கே போட்டால் அடுத்த லிரிக்ஸ் நம்ம போடலாம். ஸோ இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேணாம் வார்த்தைங்க அடுத்தது அந்த இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா மச்சான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்குது. ஸோ நான் இப்போ எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணிடுறேன் நான். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு டிக் கொடுத்துட்டேன். டிக் கொடுத்த பிறகு கீழே வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே செட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லிரிக்ஸாக அப்படியே வரும். இப்போ மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேப் விடுறேன். அதாவது உங்களுக்கு சாங் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு மச்சான்ற வார்த்தை முடிஞ்சிட்டு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சோறுன்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும் அப்படின்ற வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இன்னும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நீ சொல்லு 2 பீருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதேமாதிரி கேப் விட்டு ஸோ அதாவது ஒவ்வொரு வார்த்தையாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனிமேஷன் படத்தில் மேலேருந்து எப்படி கீழே எடுத்துகிட்டு வரது. ஸோ லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இங்கே டெக்ஸ்ட் உள்ள போனீங்கன்னா கீழே இருந்து செகண்டாக இருக்கும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு. அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு இப்படி கீழே வந்தீங்கன்னா ஆஃப் ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஆஃப் ஃபஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் தான் எடிட் பண்ண போகிறோம். தயவுசெய்து எக்ஸில் வச்சு எடிட் பண்ணுறாதீங்க. ஒய்யை கிளிக் கொடுங்க. ஒய் கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நான் தள்ளினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே போகுது. லிரிக்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நான் பண்ணுறேன்னா இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ளஸில் கொண்டு வந்துடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். ஸோ லிரிக்ஸ் எங்கே இருந்தோ அந்த இடத்த கரெக்டாக தந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இறங்கிடுச்சு. ஸோ இதேமாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. இன்னொரு நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணனா
கரெக்டாக அந்த வேணாம் அது மேலே வந்து நின்றோம் அடுத்த லிரிக்ஸும். ஸோ இது பார்த்து நீங்கள் ஒவ்வொரு லிரிக்ஸும் நீங்கள் எடிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உட்காந்து எடிட் பண்ணுங்கள் பொறுமையாக. எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எடிட் பண்ணிங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நான் இதை எடிட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நான் எக்ஸலை வச்சு பண்ணால் சைடில் போயிடும். ஸோ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயில் மாற்றி பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகுது. ஒயில் மைனஸில் வச்சு பண்ணோன்னே மேலே போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இப்படி கீழே தாந்து வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸுக்கு நான் இப்போ எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஆஃப் ஃபஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒய் கொடுத்துருங்க. ஒய் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு மைனஸில் தள்ளனா உங்களுக்கு மேலே போகும். ஸோ கொஞ்சம் கேப் விட்ட பிறகு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ளஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் கீழே வரும். ஸோ கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரது தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும். எப்பவுமே ஃபஸ்ட் லிரிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வரும். ஏன்னா அது கிட்டத்திலே இருக்கிறதுனால அப்படி வருது. ஸோ கீழே வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வரும். ஸோ இந்தமாரி நீங்கள் எடிட் பண்ணலாம். இன்னொரு எடிட் உங்களுக்கு நான் சொல்லித்தரோம். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும். ஸோ இங்கே நம்ம எடிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் நம்ம சேனல் பேர் சும்மா இப்போ டைப் பண்ணுறேன். என் பேரை நான் இப்போ டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குமா இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு முடிச்சுட்டு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா -7 வைங்க. அப்படி வச்சுன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் கரெக்டாக அந்த லிரிக்ஸு. ஸோ அடுத்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். வெளில வந்துடுச்சு. ஸோ தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பின்னை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டபுள் லேயராக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சிட்டு பிறகு என்ன பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி மூவ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பிடும். லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் ஓட்டின மாதிரி திரும்பும். ஸோ அடுத்தது 4th ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலேயே அப்படியே ஒட்டின மாரி ஆகிடும் அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறது. ஸோ இப்படி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுத்துலேயே பார்த்தீங்கன்னா அது ஒட்டின மாரி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண எப்படின்னு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் எடிட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் இதுலேயும் அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே எஃபெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வேறு எஃபெக்ட்ஸே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்பவும் கஷ்டமும் இல்லை. ரொம்ப 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 ஒரு ஈஸியான எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த செவுத்தில் அப்படியே ஓட்டிகிட்டு வர மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஒரு PNG இமேஜ் கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி கீழே வந்துட்டுனா இங்கே அந்த பையன் இப்படி கை வச்சுட்டு பார்த்தீங்களா. ஸோ அவன் கை மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி இப்போ வந்துடுச்சுன்னா சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் PNG இமேஜ். நான் இப்போ அதை எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PNG இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த PNG இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பண்ணி கரெக்டாக அவன் மேலே செட் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி கரெக்டாக செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த PNG இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும் நண்பா. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரியலாக செவுத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த PNG இமேஜ் ஆட் பண்ணிட்ட பிறகு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி செட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள் இங்கே வச்சு அவன் கை மேலே இருக்கும். ஸோ இப்போ PNG இமேஜ் செட் பண்ணிட்ட பிறகு அவன் கைக்கு பின்னாடி லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான எடிட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதனா எஃபெக்ட் ஸ்னோஃபால் வீடியோ அந்த மாதிரி எதனா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸ்னோஃபால் வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஆட் பண்ணிங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்னோ ஃபாலிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்ச பிறகு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்த பிறகு பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை உள்ளே போங்க. லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலையே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எடிட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம். நான் இதில் லோகோ எங்கே நான் செட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருங்க நான் இப்போ செட் பண்ணி காட்டுறேன் என் லோகோ இல்லை நம்ம சேனல் நேம் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவெலாம் வச்சாச்சு. ஸோ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே எடுத்துகிட்டு வாங்க. கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பின்னை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது கொடுத்த மாரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்னோடய இது செட் பண்ணும் லோகோ. நீங்களும் அங்கேயே செட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் எடிட் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப் சென்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.